நல்லதே நடக்கட்டும். என்னுடைய பெயர் கிஷோர் கட்டாரியா. மேனேஜிங் டைரக்டர் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ், திருவான்மியூர். சின்ன வயசுலேயே கடவுள் பக்தி எங்கள் ஃபேமிலியிலே உண்டு. வீட்டில் அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த வழக்கம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஸ்கூல் போகிறதோ மற்ற வேலையை செய்கிறது என்னுடைய வழக்கம். அதே போல் படிப்பை முடித்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஜுவல்லரி ஆரம்பித்தோம். ஜுவல்லரி பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுறோம். என்னோடய ஆஃபீஸ் கேபினில் வழக்கமாக எதிரில் எல்லாமே என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் எப்போவுமே முருகர் படமே அந்த அந்த தன்னோட கேபின் மேலே எப்போவுமே பேஸ்ட் பண்ணியே வச்சுட்டு இருப்பாங்க. அதை அதை ஒரு என்ன சொல்கிறது, நான் உட்கார்ற என்னோடய கேபினுக்கு நேர் எதிராக அந்த ஃபோட்டோ எப்போவுமே எனக்கு கண் பார்வையில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்றத ஆரம்பிக்கலாம். ஜென்ரலாகவே சரி, நம்ம கோயிலுக்கு போகிற ஒரு வழக்கம் உண்டு. தமிழ் கடவுள் முருகரை பற்றி நம்ம ஏன் நமக்கு அவரை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு டெய்லி ஒரு மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி அவங்க காலர் டியூன் பார்த்தீங்கன்னாவே அவங்க முருகர் காலர் டியூன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது கால் வந்தால் கூட அதில் முருகர் பாடல்கள் தான் வரும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாடல்கள் எனக்கே மனப்பாடமே ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் நேரலாக என்னோடய லைஃப்பில் அவர் பாஸ் ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு யோசனை. ஏன் நான் ஜெயின மதத்தில் பிறந்தவன், ஆனால் 108 திவ்ய தேசங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், 108 பார்ஷ்வநாதர் கோயில்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஏன் முருகவேல்கள் ஏன் 108 இல்லைன்ற ஒரு திடீர்னு ஒரு கருத்து என்னோட மனசில் பதிவாச்சு. அது எப்படி வந்தது, எதுக்காக ஆரம்பிச்சது எனக்கு கண்டிப்பாக தெரியாது அதை பற்றி. பட் அதை ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ஒரு சர்ச் பண்ணி பார்க்கும்போது முருகர் பெருமானோட வேல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. சரி, என்ன இது வெறும் 5-6 தான் இருக்குது அப்படின்னு நான் சரி அப்படியே அதை கொஞ்சம் ஆர்வமாக அப்படியே ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லோகன் மந்திரங்கள் நிறையா வந்தது. கந்த சஷ்டி கவசம், வேல் மாறல், அந்த மாதிரி நிறைய அப்படியே வந்துனே இருந்தது. முருகர் பற்றி ஜஸ்ட் படிக்க எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, முருகர் கடவுள் பற்றி அவ்வளோ அனுபவம் இல்லை. இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு படிச்சுன்னே வரேன். படிக்க பார்த்தீங்கன்னா நிறைய வேல்கள் பேர் வந்துனே இருக்குது. சஷ்டி வேல், ஸ்கந்த வேல், முருகவேல், ஐஸ்வர்ய வேல், வெற்றி வேல், அந்த மாதிரி வீரவேல், சக்தி வேல், ஞான வேல் வந்துனே இருக்குது. என்னன்னா இவ்வளோ வேல்கள் இருக்கே. அப்போ ஒரு அன்னைக்கு தான் ஒரு யோசனை வருது. அப்போ இத்தனை வேல்களுக்கு ஒரு பயன் உண்டோ? அந்த பயன் ஏன் யாரும் சரியா எடுத்து சொல்லவே இல்லையே? சரி, அப்படி பயன் உண்டுன்னா அந்த வேல்களுக்கு ஒரு உருவமே இல்லையே. ஒரு மனுஷன் கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக உண்டுன்னா அந்த கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு கனெக்ட் வேணும்னா ஒரு பொருள் வேணும். அப்போது அந்த ஒரு வேல்ன்ற ஒரு பொருள் தானே இருக்குது. அப்போ அதையே நம்ம அது உருவம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியலாக சொல்கிறேன், அது காட் கிஃப்ட்டு தான் சொல்ல முடியும். எப்படின்னா நான் ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு 108 வேல்கள் நான் டிசைன் பண்ணணும், இல்லை இருக்கிற விஷயத்த எடுத்து நம்ம சரியாக கம்பைல் பண்ணணும்னு ஆசைப்படும் போது உங்களால் என்ன முடியும்னா, இல்லை நான் நிறைய 108 வேல்கள் டிராயிங் நான் செஞ்சு பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்னு ஒருத்தர் அந்த டிராயிங்ஸை ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, பரவாயில்ல, டிராயிங் வந்துடுச்சுன்னு. சரி, இந்த டிராயிங் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம், இந்த வேல்கள் என்ன நம்ம உடனே ஒரு கோல்டு சில்வரில் செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு ஒருத்தர் நம்ம பேசுகிறோம். முடியுங்கன்னு சொல்கிறாரு. அவரையும் அதை செஞ்சு கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம், இது என்ன பண்ண போகிறோம், யாருக்கு என்ன யூஸ் அப்படின்னு ஒரு சிலர் என்ன கேட்டாங்க, என்ன காணிக்க கொடுக்க போகிறீங்களான்னு கேட்டாங்க. கொடுக்குறவங்க கொடுக்கலாங்க, நானும் கொடுக்கணும்னா கொடுக்குறேங்க, பட் நான் இதை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போது அதை நம்ம பப்ளிக்கு எப்போவுமே அந்த நல்ல விஷயத்தை கொண்டு போனால் தானே அது யூஸு. நான் கண்டுபிடிச்சி நான் வச்சு என்ன பையன் சொல்லி உடனே என்ன பண்ணேன், என்னோடய ரிலேஷனுக்கு உடனே ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்படியா, இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்களா, காமிங்கன்னா இதை காமிச்சேன், இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஓ அப்படியா, சரி என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா, இல்லை இதை மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். அப்போ அவர் சொல்ல, இது மக்களுக்கு இல்லை, இது உலகத்துக்கே கொண்டு போய் சேரணும் அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஆமாம், இது நீங்கள் பண்ணது பெரிய விஷயம், நீங்கள் அது உங்களுக்கு புரியல போல இருக்குது, நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க, ரொம்ப நாளாக இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க, ஒர்க் பண்ணுறேன்னு உடனே ஒருத்தர் வராரு. சார் நம்ம இதை ப்ரோக்ராமாக கொண்டு போகலாம். சரி, ப்ரோக்ராமாக கொண்டு போய் அந்த 108 வேல்களை கூப்பிடும்போது நான் யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னு யோசனை பண்ணுறேன். ஒருத்தர் உடனே அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வரீங்களான்னு. நான் கண்டிப்பாக வந்துடுறேன் தம்பி, இந்த மாதிரி நான் முருகப்பெருமாள் விஷயத்துக்கு ஏன் வேணான்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன்னு வந்துடுறாரு. அப்போ உடனே அவர் ஒருத்தர் ஒன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் கண்டிப்பாக ஐயா வாங்க, இந்த மாதிரி விஷயம். நான் ஃபஸ்ட்டு தயக்கத்தில் என்ன இது 108 வேலைலாம் சொல்கிறீங்க, யார் தங்கத்தில் பண்ணுவா அதெல்லாம் அப்படின்னு அப்படியே ஒரு ஜஸ்ட் யோசனை இருக்காரு. ஆனால் இதெல்லாமே அப்படியே நடந்து போகுது. சரி, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணால் என்ன, அங்கே ஒன்றுமே இல்லைன்னா எப்படி வரும் வேலைகள் காமிச்சு, ஏன் இதை நம்ம ஒரு புக்காக மாற்றக்கூடாது,
சரி உடனே பேசும்போது நண்பர் வந்துட்டு இல்லை இதை வந்து புக்கை நம்ம அழகாக கொண்டு வரணும்னு உடனே ஒருத்தர் வராங்க. அது நான் சொல்கிற காரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து அமைப்பாக தானாக வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணி ஒரு விஷயத்த செய்கிறாங்க பாருங்க. இங்கே தான் மிராக்கல், இங்கே தான் மேஜிக். அதாவது நான் செய்யணும்னு நினச்சா அது எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஜஸ்ட் ஆசைப்படுறேன், அதுக்கு தகுந்த ஆட்கள் என்னை வந்து சேர்றாங்க, அந்த வேலையை செய்கிறாங்க. இது எல்லாமே செய்கிறது வந்து 100க்கு 100% முருகப்பெருமான் தான். நான் ஒரு கருவி, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கிரியேட்டர். அதாவது நான் ஒரு 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 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தவிர, மற்றபடி நான் ஒரு பெருசாக எதுவுமே பண்ணல. நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லர். மற்றபடி நான் ஒரு சாதனையாளரோ ஒரு சன்னியாசியோ ஒரு பெரிய ஒரு தீவிர பக்தர்னு நான் சொல்லவே முடியாது. பட் என்னால் முடிஞ்ச யோசனைகளில் இதை வந்து நான் செயலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த செயலுக்கான ஒரு ரூபம் தான் இந்த 108 மகாவேல். இந்த 108 மகாவேல் அந்த புக்கு லான்ச் நாங்கள் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தபோது அதில் எல்லாமே ஏன் கொண்டு வந்திருக்கோன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது உலகத்தில். அந்த வேலைக்கு தகுந்த அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தேவைகளும் இருக்குது. ஸோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பகவான் வந்து 108 வேல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 108 வேலில் தன்னுடைய வேல் எதுன்னு அவர் கண்டுபிடிச்சி அதை வந்து அவர் பூஜை பண்ணால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, மீண்டும் வேல் பூஜையே மிக சிறப்பு. நான் நிறைய தடவை இப்போ படிச்சிருக்கேன். ஆனால் அதுலேயும் தன்னுடைய வேல் எதுன்னு கண்டுபிடிச்சணுன்றது பெரிய விஷயம். அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. உங்களோட வேல் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அது நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்கள் வேல் உங்களுக்காக எங்கேயோ காத்திருக்க வரும். ஸோ அந்த வேலை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த வேலை நீங்கள் பூஜை பண்ணும்போது தான் உங்களுக்கு மிக மிக சிறப்புன்றது தான். இந்த விஷயத்தை தான் நான் உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த நான் செய்த ஒரு சின்ன வேலை, முருகப்பெருமான் அருளால் இந்த செஞ்ச வேலை எல்லாருக்குமே போய் சேரணும். எல்லா ஜீவராசிகள் எல்லாமே அமைதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சி பெறணுன்ற ஆசையோட இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பேர் மீண்டும் சொல்கிறேன், 108 மகாவேல். இந்த 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 நாங்கள் செஞ்ச வேலை, அந்த வேல்களோட பேர் வந்து 108 வேல்களுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்குது. அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தேவை இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மேரேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குழந்தையின்மை என்ற ஒரு பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ஏதாவது நல்ல படிப்பு பண்ணணும், எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வாய்ப்பு வந்து அது ஒரு பலன் இல்லாமல் போயிடும். சில பேருக்கு செய்கிற விஷயங்கள் வெற்றி இல்லாமல் போகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். இந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம வந்து அங்கங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும். நம்ம வந்து அந்த வேல்களை பற்றி நம்ம வந்து கண்டுபிடிச்சி நமக்கு வேண்டிய வேல்களை நம்ம வாங்கி நம்ம பூஜை பண்ணலாம். அதுக்கான நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு கடவுள் ஒரு அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த வந்து வேல்கள் வந்து என்னென்ன பேர்கள்ன்றதை பார்க்கலாம்.